வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் வீடியோ தான் இது. திடீர்னு நிக்க வச்சுட்டீங்க. ஸ்கூல் பனிஷ் பண்ணிட்டேன். ஆண்டவர் திடீர்னு போனார் நான் சேனல்ல வெள்ளிக்கிழமை வரல. நான் சர்ப்ரைஸா இருந்தேன். ஆண்டவர் வருவாரு பிரதிபலிப்பாருன்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டேன். சட்டையை பிடிக்கட்டுமா? ஏன்டா உன்ட்ட சொல்லிட்டு தானடா எல்லா வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி விடலாம். எங்க தெரியக்கூடாதா? இந்த பாருங்க, இந்த மாதிரி தாங்க இவங்க பண்ற அலப்பறலாம் இருக்கு. சஸ்பென்ஸா தானே பேசணும். இல்ல இவனே பரவாயில்ல, 2000 பிறந்தனால தான் மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். இவனே இன்னொரு 4-5 வருஷம் தள்ளி பிறந்திருந்தான்னு வைங்களேன், இன்னும் நசுக்குன்னு வெளில வச்சுக்கிட்டு 4 வருஷம் 2005னா காலேஜ் தாங்க பிடிச்சிட்டு இருப்பேன். அப்ப எங்க இங்க வந்து நிக்கிறது? ஸ்கூல் படிக்கிற பசங்க தானே இப்பெல்லாம் எந்தூசியாஸ்ட். அது தெரியல உனக்கு. பிடிக்கிறவங்க எந்தூசியாஸ்டா? அவனுங்களுக்கு ஹோம்வொர்க் முடிக்கிறதுக்கே நேரம் இருக்காது. ஹோம்வொர்க்லாம் வந்து பாக்குறானுங்க. பரத்தோட லைவ் வந்திருப்பேன் புதன்கிழமை அன்னைக்கு. பரத்தோட ரூம்ல வந்து குண்டு பல்பு தான் இருக்கு, சோடியம் பேப்பர் லேம்ப். ஆமா, சோடியம் பேப்பர் லேம்ப் வந்து 40 வாட் பல்ப் ஒன்று இருக்கும், சூர்யா அப்படின்ற பிராண்ட்ல இருந்து. அதை நான் சாம்பிள் அவர் எடுத்துருந்தா நல்லா டக்குன்னு சொல்ல முடியுது. அதை நான் உத்து அந்த ஃபிலமெண்ட்டை பார்க்குறேன். ஃபிலமெண்ட்டை என்னால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ நமக்கு நேரம் வந்து 2 பல்பு இருக்கு. ஒன்று வந்து 40 வாட், இன்னொன்று வந்து 30 வாட். ரெண்டுமே எல்இடி பல்பு. இத்தனைக்கும் வந்து பார்த்தோன்னா டேரக்டா அந்த எல்இடி நம்ம பார்க்கவே முடியறது இல்லை. மேலே ஃபுல்லா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கு. அதுவே பார்த்தோன்னா ஒப்பேக்கா தான் இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இல்லை. ஆமா கரெக்டா? அதையும் எங்களால் நேரில் பார்க்க முடியல. ஆனா அது வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்க்குள்ள ஃபிலமெண்ட் இருக்கு. ஃபிலமெண்ட்டையே நான் பார்க்குறேன். ஆனா அந்த ரூம் ஃபுல் பிரைட்டாகவும் இருக்கு. எப்படி? பரவாயில்லங்க. இந்த பைக்ல வரப்ப ஆப்போசிட்ல வராங்க ஒயிட் லைட் எல்இடி லைட் வெறுப்பாயிடும். நமக்கு கண்ணு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது, பிளாக் அவுட் ஆயிடும். இல்ல வேற இது போடுவானுங்க, அந்த ஹை லிமிட்ஸ் போட்டு ஃபிளாஷ் அடிப்பானுங்க, டிப் அடிப்பாங்க. வாயில அசிங்கமா வரும். நமக்கு ஹெல்மெட் போட்டுனா திட்டிட்டும் போயிடுறது. நான் சும்மா போங்கடா அப்படின்னு. எதுக்கு ஒயிட் லைட் போட்டு வரானுங்க? இதெல்லாம் அவங்க போட்டு வராங்கன்னு இல்ல, எல்லா வண்டியிலயும் இப்ப ஒயிட் லைட் தான் வருது. இப்ப ப்ரொடக்ஷன்ல இருந்து வெளில வர ஒரு சில பைக் நல்ல நேரம் நம்ம ஜெஸ்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா பல்பு குண்டு பல்பு மஞ்சள் தான் இருக்கு. மஞ்சள் மோஸ்ட்லி வந்து இல்லங்க, சீரியஸா இந்த லைட்டுக்கு அர்த்தம் இருக்கு. சரியா? அந்த வார்ம் டோன் இருக்கக்கூடிய அந்த லைட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கு. ஏன்னா என் கண் வந்து இதே சேனல்லயே என்னோட பழைய வீடியோ நான் பாக்குறேன். ஒரு 3 years பேக் நான் போட்ட வீடியோவா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு 1 year பேக் நான் போட்ட வீடியோவா இருக்கட்டும், போய் பாக்குறேன். பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இந்த மில்க் ஒயிட் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட்ங்கிறது அப்படியே கம்மியாகுது, அப்படியே பொறுமையா. அப்ப வந்து பேக் வந்து Black கலர் பேக்ரவுண்ட், லைட் எல்லாமே எல்லோ லைட் மட்டும் இல்ல, ரொம்ப பிரைட்டா இருக்காது லைட். வீடியோ ரொம்ப பிரைட்டா தான் இருக்கணுமா, வீடியோல வர ஆல் பிரைட்டா இருக்கணுமா, டேட்டா பிரைட்டா இருக்கணுமா அப்படின்னு நான் நிறைய தடவை இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பேன். நம்ம ஆளுங்க ஆனா என்ன பண்றாங்க, டேட்டா பிரைட்டா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆளும் பிரைட்டா இருந்தா தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, எனக்கு என்னமோ இதெல்லாம் ரொம்ப அதிகமான பாதிப்பு தர மாதிரி ஃபீல் ஆகுது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஊருக்காக ஆடும் கலைஞர். இதுக்காக ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, அதெல்லாம் பண்ணுவோம். ஃபேக்ட் என்னன்னா, இந்த வாரம் அந்த நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நியூஸுங்க. இந்த சைட் லோட் பண்ண முடியலங்கிறதே ஒரு பெரிய நியூஸ் தான். அதுக்கு ரிலேட்டடா ஒரு வீடியோ வரும், செம்ம ஃபன்னா இருக்கும். போட்டு நம்ம கிருஷ்ணா நோண்டி எடுத்துட்டோம் அன்னைக்கு. ஆமா, ஆண்ட்ராய்டுல ஏதோ பண்ண முடியாது, சைட் லோட் பண்ண முடியாது. 2027ல இத பல கோணங்கள்ல பார்க்க தோணுதுங்க. எனக்கு என்னன்னா, அந்த சைட் லோட் ஃபேக்டரி எனக்கு எப்படி ஃபன்னா இருந்ததுன்னா, ஃப்ரீடம் இருக்கலாம். ஃப்ரீடம்ங்கிறதுக்காக இப்போ இது என் வீடு, இது வந்து என் வீடுங்கிறனால ஃப்ரீடம் இருக்குன்றதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கும்போது நான் டவுசரை கழட்டி உச்சா அடிக்க முடியுமா? எல்லாத்துலேயும் ஒரு ஃபேக்ட் இருக்குல்ல, என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அழுவுறது அவன் நானு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்பாட்டிஃபை இருக்கு, இன்ஷாட் இருக்கு, அப்புறம் வந்து எல்லாம் இருக்கட்டும், பிக்சார்ட் இருக்கு. இல்ல இது எப்படி இருந்ததுன்னா, எல்லாமே கவுண்டமணியோட அந்த பழைய காமெடி ஒன்று இருக்கும், இளநீ கடை. இளநீ ஆமா, அப்போ வடிவேல் கயிறு போட்டு இழுத்துட்டு இருப்பாப்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்த மாதம் செப்டம்பர் மாசம் என்னென்ன வருது? ஆப்பிள் பிக் பில்லியன் டேஸ், ஆப்பிள் S25 FE. இந்த இடத்துல சொல்லிடலாமா? இந்த இடத்துல வந்து டைம் ஸ்டாம்ப் என்னன்னா, யூ கைஸ் கேன் ஃபண்ட் அஸ். அப்படியா? அதாவது அவங்க தானே கேட்டாங்க, QR கொடுங்க ஃபண்ட் பண்றேன், QR கொடுங்க ஃபண்ட் பண்றேன். அப்படி இல்ல, ஈஸியான மெத்தட் என்னன்னா, வீடியோல நம்ம டேக் ப்ராடக்ட்ஸ் பண்றோம்ல, நீங்க பென்சிலே வாங்க போறதா இருந்தாலும் ஏதோ ஒரு ப்ராடக்ட் இங்க இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதுல Flipkartல போய் லேண்ட் ஆயிடுவீங்க, இல்லாட்டி மிந்த்ரா போய் லேண்ட் ஆயிடுவீங்க. அங்க போய் நீங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ சர்ச் பண்ணி வாங்குனீங்கனாலும் எங்களுக்கு தான் அது வந்து ரெஃபரல் போனஸா வரும். நம்ம கீழே கொடுக்குற லிங்க்ல இருந்து நீங்க போயிட்டு வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் போனாலுமே அதுல இருக்க ரெஃபரல் வச்சு எங்களுக்கு ரெஃபரல் போனஸ் வரும். ஒரு பட்ஸ் வாங்க போறீங்க, அந்த பட்ஸோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்ற காது குடையிற பட்ஸ் 150 ரூபான்னு வைப்போம். அந்த 150 ரூபா பட்ஸை நீங்க என் லிங்கை கிளிக் பண்ணாம போய் வாங்கினாலும் 150 ரூபா தான். நீங்க நேரா வாங்கினீங்கன்னா 150 ரூபா அப்படியே போயிடும். இவங்க வந்து என்ன பண்றாங்க, அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, இப்போ நீங்க அந்த 150 ரூபா பட்ஸ் வாங்கும்போது அதுல ஒரு 2% அந்த மாதிரி எனக்கு வருது. அப்போ 2% என்னது, ஒரு 3 ரூபாயாவது வருது. ஸோ இப்படிதான் நான் சொல்றேன். சரியா? இது வந்து எனக்கு ஓகே அப்படின்னு ஃபீல் ஆகுது. இது வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அண்ட் அந்த மாதிரி வரக்கூடிய அமௌண்ட்டை தான் நாங்கள் எப்படி ஒதுக்க ஆரம்பிக்கிறோம்னா, இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒதுக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ப்ராடக்ட், இப்போ சவுண்ட் கோர்ல R50i வாங்கியிருக்கோம். இது எப்படின்னா 1000 ரூபாய்க்கு வாங்கணும். 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வெளியில பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ பண்ணிட்டு அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு 1 வீக்ல ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கம்யூனிட்டிலே யாருக்கிட்டையாவது வித்துருவோம். தெரிஞ்சவங்களுக்கு, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது வந்து நாங்கள் ஒரு 700 600 வித்துருவோம். ஸோ இப்படி தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எனக்கு வந்து பாசிபிளா ஃபீல் ஆகுது. எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இந்த வகையில் வருது. அவ்வளோதான்.
ஓகே. அப்புறம் ஆப்பிள் ஐபோன் 17 செப்டம்பர் 9ஆம் தேதி பிறக்குது. எத்தனை பிறக்க போகுதுன்னு தெரியல. 4 தான் இப்போதைக்கு சொல்றாங்க. 17 17 Air 17 Pro 17 Pro Max 4 தான் பிறக்குது. ஃபோல்டு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இல்லை 18 சீரீஸ்ல ஃபோல்டு வரலான்னு வேற ஒரு பக்கம் பேச்சு. ஃபோல்டை பற்றி பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் வருமானு தெரியல. வரும் இல்லை. எனக்கு ஆப்பிள் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இட்லி. சரியா? இப்போ ஒரு இட்லினா எல்லாரும் இட்லி செய்யறதுக்கும் ஆப்பிள் வந்து இட்லி செய்யறான்னு வையே, எல்லாம் இட்லி தான். இதுல என்னங்க இருக்கு? அரிசி மாவும் உளுந்து மாவும் தான். அங்க வாங்கினது அரிசி மாவும் உளுந்து மாவும் தான். அப்புறம் ஆப்பிள் இட்லி. ஆப்பிள் இட்லி ஃபேமஸ். ஆப்பிள் இட்லி மட்டும் எப்படி ஃபேமஸ்னா இட்லிலேயே ஆப்பிள் லோகோ ஒரு பார்ஷலா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம நார்மலா நம்ம வீட்டு இட்லி எல்லாம் ஃபெர்மெண்ட் ஆனதுக்கு அதுக்குமே வெந்து போனதுக்கு அப்புறமா என்ன இட்லி மேல போர்ஸ் தெரியும் வைங்களேன். அந்த போர் தெரியாம சாஃப்டா ஸ்பாஞ்ச் இட்லி பண்றதுக்கான டெக்னாலஜி வச்சிருக்கோம்னு சொல்லி வித்தியாசமான ஒரு இட்லி கொடுப்பான். மொத்தம் எல்லாமே சேம் தான். குஷ்பு இட்லின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணி கொடுப்பான். ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குறான். மொத்தம் இட்லி தான். இதுதான் வந்து எனக்கு ஆப்பிள் கிட்ட பிடிச்ச விஷயம் ஒரு வகையில். என்னன்னா அவனும் ஃபோன் தான் பண்றான், அதுலயும் நான் ஃபோன் தான் பேச போறேன். அதே ஆப்ஸ் நான் ஆண்ட்ராய்ட்ல என்ன யூஸ் பண்றேனோ அதே ஆப்ஸ் தான் அங்கேயும் யூஸ் பண்ண போறேன். ஆனா கேட்டா என்ன சொல்லுவானா, ஆனா அதே ஆப்பே நீங்க யூஸ் பண்ணும்போது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டரா இருக்கும் பாக்குறியான்னு. அது இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்கு. பரவாயில்ல. நான் கஸ்டமர் ரொம்ப போட்டு அதே டிஃபரெண்ட் எல்லாம் வச்சு கஸ்டமர் ரொம்ப தானே பூட் லோடர் அன்லாக் பண்ண விட்டா தானே. அது அடுத்த நியூஸ். பூட் லோடருங்கிற ஒரு விஷயத்த வந்து இனிமே அன்லாக்கே பண்ண வேணாம். EU சொல்லிடுச்சு. EU வந்து பொதுவாக என்ன சொல்லிச்சு, இல்லையா ஆப்பிள் டைப் சிக்கு மாறியா இல்லாட்டி விற்காம போறியா, சார்ஜர் கொடுக்குறியா இல்லாட்டி நீ வியாபாரம் பார்க்கலையா அப்படி கேள்வி கேட்ட மாதிரி இப்போ என்ன பண்ணிடுச்சுன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால ஓகே வி அக்செப்ட் சைட் லோடு, அப்புறம் இந்த மாதிரி இந்த பூட் லோடர் அன்லாக்கிங் இதெல்லாம் வேணாம் அதெல்லாம் ஏன் கொடுத்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு டாக். அதுவும் வேற நீ பார்த்துருப்ப. இந்த கருமத்தில் வேற ஆல்ரெடி அன்லாக் பண்ணலாம் 120 நாள் வெயிட் பண்ணுங்க, ஏதோ சித்தம் கொடுத்தோம் சாப்பிட்ற மாதிரி இத்தனை நாள் வெயிட் பண்ணி அத்தனை நாள் வெயிட் பண்ணி. அதுவே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் வந்ததுன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. எம்ஐ ஃபோன் நான் வாங்கினதே டக்குன்னு பூட் லோடர் அன்லாக் பண்ணதான் ஒரு சொல்லுவாங்க. என் கேள்வி என்னன்னா, இந்த நீ ஓன் யூஸ்க்கு வாங்குற இதே மாதிரி செல்லர்ஸ் இருக்கானுங்க, அவனுக்கு என்ன பண்ணுவான், சைனால ரிலீஸ் ஆகிற Xiaomi 16 சீரிஸ் இந்தியாவுக்கு வரதுக்கு 6 மாசமோ இல்ல 3 மாசமோ ஆகுதுன்னு வைங்க. அந்த 3 மாசத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் செல்லே வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா சைனீஸ் பிரைஸ்ல எவ்வளவுன்னு உங்களுக்கே தெரியும், வாங்கிட்டு நான் பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டு நான் குளோபல் ரோம் ஃபிளாஷ் பண்ணுவேன். அவனுக்கு முன்னாடி இவன் வித்துட்டு போயிடுவான். ஆமா, மொத்தமா வந்து இப்போ 1000 பீஸ் 2000 பீஸ்ன்னு போட்டு ஆக்சுவல் பிரைஸ் சைனால வந்து 60,000 வைங்க, இந்தியால 1 லட்சம் ரூபாய்க்கு வரப்போகுதுன்னு வைங்க. இப்போ இந்த 60,000 ரூபாய் பொருளை இந்தியாலேயே வந்து என்ன பண்ணுவானா 90,000 தான்ச்சு, இப்பயே உங்களுக்கு ஃபோன் கிடைச்சிரும், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் நமக்கு ஒரு சில ஃப்ரீடம் இருந்து அது காணாம போகுதுன்னா அது காரணம் என்ன? திருட்டு பயலுங்க. அந்த திருட்டு பயல்களை போட்டு வெளுக்கிறதுக்கு பதில் நீங்களா என்ன பண்றீங்கன்னா போட்டு EU வெளுப்பீங்க, பிராண்டை வெளுப்பீங்க, இவன் தப்பு பண்றான் அவன் தப்பு பண்றான்னு வைங்க. ஆக்சுவலா தப்பு பண்ணவன் யாருங்கிறவன் பாத்தீங்கன்னா அவன் ஜாலியா சுத்திட்டு இருப்பான். அவன் உங்க கூட்டத்துல ஒருத்தனா தான் இருப்பான். ஸோ அதனால அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரியா? இப்போ ஒரு கேள்வி இருக்கு உங்க எல்லாருக்கும். பிக்சல் போனை போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு நியாயமான ஒரு கேள்வி வைப்பேன். சாம்சங்ல S21 Ultra இருக்கு, அதுக்கு 4 வருஷம் அப்டேட் இருந்தது. ஆமா. ஸோ S21 Ultra ஆஃப்டர் 4 இயர்ஸ் எப்படி இருக்கு? 4 வருஷமா யூஸ் பண்ண ஒருத்தர் வந்து அதை பத்தி கமெண்ட் பண்ணலாம். கரெக்டா? 4 வருஷமா நான் யூஸ் பண்ண ப்ரோ இம்ப்ரூவ் ஆச்சா இல்லையா அப்படின்னு. ஒரு பிராண்டு 7 வருஷம் அப்டேட் தரங்கிறான். 7 வருஷம் அப்டேட் தரேன் அப்படின்னு சொல்லும்போது 4 வருஷம் கழிச்சு அவனோட ஃபோன் எப்படி இருக்கு அப்படின்னு போய் இப்போ நான் பார்க்கும்போது 6 சீரிஸ், ஏன்னா இப்போ 10 சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. 4 வருஷம் கழிச்சு நான் ஒரு பிக்சல் 6 சீரிஸ் எடுத்து நான் கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது அது வந்து எவ்வளோ ஃப்ளூயிடா இருக்கு, இல்லை யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத என்னோட கேள்வி. இது அப்போ பாசிட்டிவ் நோட்ஸ்ல நான் வைக்கணுமா இல்லாட்டி இன்னும் வந்துட்டு நான் குறை சொல்லணுமாங்கிறது தான் என்னோட கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். நான் இது வந்து பிக்சலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு சொல்லல, இதான் நான் ரியாலிட்டி. இப்போ உங்க அப்பாட்ட 7 Pro இருக்கு, அது தொட்டா எப்படி இருக்கு? உண்மையா சொன்னா நல்லா தான் இருக்கான். இப்போ அந்த 7 Pro பீரியட்லயே வந்து வேற ஏதாவது ஆண்ட்ராய்ட் டிவைஸ் ஃபிளாக்ஷிப் OnePlus ஓடதா இருக்கட்டும். ஏன் அதான் 23 Ultra 22 Ultraலாம் சொன்னீங்களே. OnePlus ஓடதே இருக்கட்டுமே. OnePlus 11 வச்சுக்க 8 Gen 2. OnePlus 11 எடுத்து அதெல்லாம் அடுத்த வருஷமே படுத்துட்டாங்க கேமரால, மூஞ்சில ஒளி ஓட்டம். கேமரால படுக்கிறது கூட வேணாம், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எப்படி பார்த்தாலும் அப்ப என்ன ஆயிடுதுன்னா அப்டேட்ஸ் மூலமா அப்போ பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எவால்வ் ஆகிறது எந்த பிராண்ட் கிட்டன்ற கேள்வி வைப்பேன். ஐபோன்ல காட்ட முடியுமான்னு கேட்பேன். ஐபோன்ல கேட்கறேன் நான், வேற எங்கேயும் இல்ல. உலகத்திலேயே இருக்கலே தலை சிறந்த ஒரு நிறுவனம்னா ஆப்பிள், அவன்கிட்ட வரக்கூடிய தலை சிறந்த கைபேசினா அது ஐபோன். ஸோ அப்படிப்பட்ட ஐபோனை வந்து 4 வருஷம் அப்டேட்டுக்கு அப்புறமா டே 1 கிடைச்ச அதே ஸ்மூத்னஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு யாராவது சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு பிக்சல்ல இருக்கு, நான் அதை சொல்ல முடியும், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பிஎஸ்என்எல் பார்த்தீங்களா, நாங்களும் ஓடிடியில் இணைஞ்சிருக்கோம். ஓடிடி பிளே அப்படிங்கிறது பிஎஸ்என்எலோட இதாக வருது. அப்போ சூப்பர். பிஎஸ்என்எல்ல நீங்கள் எது பார்த்தாலும் விண்டரில் பாருங்க. விண்டர்லையா? ஆமாம், கரெக்டாக இருக்கும். அதான் குளிர்காலத்தில் பாருங்க. என்ன ஏன் பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணாலே தான் ஃபோன் சுடுது. அப்போ பிஎஸ்என்எல் ஓடிடி பிளே பண்ண மட்டும் நாங்கள் டிவி சுடும். என்ன ஓடிடி பார்க்கறதுக்கு விண்டருங்கிறாரு, எதுக்கு சொல்றாரே தெரியல. பிஎஸ்என்எல் நாங்களே இப்போதைக்கு சூடுதாங்க. ஆமா, நான் கமெண்ட்ஸ் நிறைய பார்த்தேன். இந்த பிஎஸ்என்எல் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. ஃப்ளக்சுவேட் ஆகுது ரொம்ப. அதனால ஓவர் நைட் சார்ஜ் வந்து உருவிட்டு போயிருது, ஹீட்டும் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய. நான் பொதுவாக எல்லாருக்கும் சொன்னது இதுதான். இதுவும் வந்து வெக்கம் கெட்ட ஒரு செயல் தான். என்னன்னா எல்லாரும் 2Gக்கு மாற்றிக்கோங்கன்னு சொன்னேன்.
நிறைய பேர் என்ன வருத்தம் சொன்னாங்கன்னா, அண்ணா என்கிட்ட முதல்ல வீட்டில் இன்டர்நெட்டே கிடையாது, இதில் வர 4G 3G வச்சு தான் ஒப்பேற்றணுன்றாங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? அது 4Gலையும் நிற்க மாட்டேங்குது, 3Gலையும் நிற்க மாட்டேங்குது, ரெண்டுத்துக்கு இடையில ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருக்கு. பார்த்தா 1 ஹவரில் 10% 15% குறையுது யூஸ் பண்ணாமல். ஓகே, எப்படின்னா இப்போ டெக்னாலஜி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இப்போ ஸ்டாண்ட் பைல பேட்டரி ட்ரெயின் ஆகிறத பார்க்கும்போது ஜியோ ஏர்டெல் மாஸ் பண்றாங்க ஓரளவுக்கு. ஏர்டெல் சொல்லவே வேணாம், ரொம்பவே ஓரளவுக்கு இந்த ஆஸ்பெக்ட்ல ரிலேபிளா இருக்கு. இப்போ ரீசெண்டா நல்லாவே பண்றான். ஜியோ கொஞ்சம் சொதப்பலா தான் இருக்கு. சரியா, நான் சொல்றது வந்து இத்தனைக்கு எப்படின்னா, நான் நைட்டு தூங்க போகும்போது சைட்ல போன் வச்சுட்டு எங்கேயாவது வச்சுட்டு நான் போய் தூங்குறேன். திரும்ப காலைல வந்து எழுந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா 1 ஹவருக்கு 1% இல்லை 1 ஹவருக்கு வந்து 0.5% ட்ரெயின் ஆகுதுன்னும் போது எனக்கு ஹாப்பி. இத்தனைக்கும் நெட்வொர்க் ஆக்டிவா தான் இருக்கு, யார் கால் பண்ணாலும் வந்து தொடர்புக்கு வரப்போகுது. அப்படி இருந்தாலும் அது இந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகுது. இப்போ பிஎஸ்என்எல் என்னடானா இது எதுவுமே பண்ணாம சும்மாவே அந்த நம்பருக்கு ஒன்றும் கால் பண்ண மாட்டேன். அந்த நம்பர் பார்த்தோன்னா அப்படியே பேய் மாதிரி நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு ஏதோ சர்பத்து போட்டு ஜூஸ் குடிக்கிற மாதிரி நைட்டு ஒரு 90% வச்சுட்டு வந்தேன்னா காலையில் எழுந்து போய் பார்த்தா 70. இப்படிலாம் இருந்ததுன்னா மனுஷனுக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும்? நீங்களாம் வந்து ரெட்ரோ டிவைஸ்ல போட்டு வச்சிருக்கீங்க பிஎஸ்என்எல் சிம். அதுல பெருசா அஃபெக்ட் இல்ல, ஏன்னா 2G மட்டும் தான் இருக்கு அதுல. அங்கதான் ட்விஸ்ட். அதுலயுமா அந்த 2G போன்லயும் ஏர்டெல் அளவுக்கு பிஎஸ்என்எல் ஸ்டாண்ட் பை இல்ல. அடப்பா, அப்புறம் எதுக்குங்க அந்த நெட்வொர்க் தூக்கி போட்டு? அப்படிதான் இருக்கு நிஜமா, அந்த அளவுக்கு வெயிட் ஆகுது. நான் செக் பண்ணேன், ஒரு N72 எடுத்து போடுறேன், ஏர்டெல் சிம் போடுறேன், ட்ரெயின் ஆகிற ரேஷியோ வந்து பிஎஸ்என்எல் சிம்ல அதிகமாக ட்ரெயின் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. மொத்தம் பிஎஸ்என்எல் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, எனக்கு தெரியும். ஆனால் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்தபடியாக கேலக்ஸி S25 FE, அது 4ஆம் தேதியா? ஆமாம், செப்டம்பர் 4ஆம் தேதி பிறக்குது. ஒன்றும் இல்லை, அதே S25 FE உங்களுக்கு வரும். ஆனால் என்னன்னா பெசல்ஸ்லாம் இப்போ தின்னா இருக்கும். உங்களுக்கு S25 ப்ளஸ் மாதிரி ஒரு போட்டு வச்சிருந்தாங்க. என்னடா ரெண்டரில் எதை பிடிச்சி கோளார் பண்ணி வச்சிருக்கு, டிசைன் எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி கிறுக்குன்னு போட்டு வரைஞ்சி வச்சிருக்காங்க. அந்த இமேஜ் போடுறேன், நீங்கள் பார்த்தா தெரியும். ஓ, என்னடா ஒரு கார்பரேட்டு ஒரு பெரிய கம்பெனி நீங்கள் இப்படி கொலை பண்ணி வச்சிருக்கீங்களேன்னு இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லை, எது மேலேயாவது எடுத்து ஒட்டியிருப்பாங்க. பழைய ஆடு மேலே எடுத்துட்டு போய் பேட்ச் ஒர்க் பார்த்துருக்கானுங்க, அதில் மாட்டிக்கிட்டாருங்க. இது பரவாயில்ல, இதுவாது இது நத்திங்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தது ஃபியூஜி ஃபிலிம் கேமரால, அதை வந்து ஷார்ட் ஆன் ஃபோன் 3ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் மோஸ்ட்டாக வெயிட் பண்ணதே எதுக்கு தாங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமை வரீங்க, விக்கி ப்ரோ இருப்பாரு, அவரை வச்சு பொழப்பீங்கன்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களால் அங்கே போக முடியல. இந்த நத்திங் பைபிளில் பேனர்லேருந்து எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு பயங்கரமாக வச்சிருக்காங்க. சிஎம்ஓ ஃபோன் 2 அப்படின்னு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கானுங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் ஃபேக் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும், வேற எவனோ எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கான இந்த ஃபோன்ல அக்யூஸ் கொடுத்த முட்டு இருக்கு பாருங்க. யோ, தப்பு நடந்துருச்சு, we are taking strict actions, this won't be repeated once again அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கும். எங்களுக்கே தெரியாம கம்யூனிட்டில இந்த மாதிரி ஷேர் பண்றாங்கன்னு கூட சொல்லலாம். கம்யூனிட்டியை ஷேர் பண்ணாங்கன்னா கூட இவன் என்ன சொல்றான் தெரியுமா, எங்களோட ப்ரோட்டோ டிவைசஸ் எல்லாத்துலேயும் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா இதெல்லாம் தான் வந்து ஷோகேசிங் ஃபோட்டோஸாக வச்சுருந்தோம், இது எல்லாமே நாங்கள் பிளேஸ் ஹோல்டர்ஸாக வச்சுருந்தோம், நாங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தோம், யாரோ தெரியாமல் தவறுதெல்லாம் இது வந்து ஃபோன் 3ல எடுத்ததுன்னு சொல்லி அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. டேய் ஏன்டா பேனர் அடிச்சு செவத்துல மாற்றுவாருமாடா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இல்லடா, என் கேள்வி என்னன்னா, ஃபோனில் வந்து உங்கள் ஃபோன் ஆக்சுவலாகவே நல்ல ஃபோன் தான், ப்ரைஸிங் தான் கோளாறாக இருக்குது. உங்கள் ஃபோன் 50,000க்கு வந்திருந்தா கூட நிறைய விற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 50,000க்கு நத்திங் ஃபோன் 3 இந்த பிக் பில்லியன் டேஸ்ல வந்து நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பா ஃபோன் 3 மேல இருக்கு. இது ஃபோன் 3ல பிரைஸ் குறையுமா, அப்படி குறைஞ்சா எவ்வளவு குறையும், வாங்குறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, வெயிட் பண்றாங்க. கண்டிப்பா அதுக்கான யூசர்ஸ் நத்திங்கான ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. நத்திங் ஃபோன் 3 ஒரு 60Kக்கு வந்தா கூட வாங்குவாங்க. 60K டூ மச் தான். இப்பயும் 50,000 நான் சொன்னதுக்கு நேரம் நம்ம பசங்களே ஒரு சிலர்லாம் என்ன உனக்கு கொஞ்சம் ஓவர் வாய்தான் அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டா 50,000 அதிகம் அப்படின்றாங்க. 80Kல இருந்து 50K உடனே அது வந்து ஒரு பெரிய பெயின் ஷார்ட் டர்ம்ல வரது ரொம்ப. ஆனா என்ன ஹைலைட்னா, அந்த போனோட பெரிஸ்கோப்ல நீங்க ஒரு போர்ட்ரேட் போட்டோ எடுத்திருந்தீங்கனால நல்லா இருந்திருக்கும். அதை எடுத்து நீங்க பேனர் போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஹானர், ஷவுமி, ஓப்போ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஹுவாவேயும் ஹானரும் டாப் டயர் லிஸ்ட்லயே டாப்ல இருப்பாங்க. ஆமா, இதுல வேற ஒரு டிபேட் போயிட்டு இருந்தது. பிக்சல் 10னா ஃபோன் 3யா, ஃபோன் 3யோட பிக்சல் 10 செம்ம கேவலமான ஒரு ஃபோன், தண்ட குப்பை, ஃபோன் 3 எவ்வளோ சூப்பரான ஃபோன் தெரியுமான்னு ஒரு கூட்டம் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா டைம் லைனில் போய் ஸ்க்ரால் பண்ணுறேன், அப்படியே ஒரு மாதம் முன்னாடிலாம் போனால் ஃபோன் 3 ஷிட் ஜஸ்ட் ட்ராப் தட் இன் த டஸ்ட்பின் அப்படின்னு போட்டு வச்சிருக்கானுங்க. டேய், எதையாவது ஒன்று என்கேஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆகணும்ட்டு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கானுங்க. ஒரு மாதம் முன்னாடி போனால் ப்ரோ கல்யாணம் பண்ணுறது தப்பே ப்ரோ அப்படின்றானுங்க. இப்போ என்னடானா கல்யாணம் பண்ணி 1 மாதம் ஆச்சு ப்ரோன்றானுங்க. டேய், பண்ணக்கூடாதுன்னு 1 மாதம் முன்னாடி தான் பேசியிருக்கேன், இப்போ என்னடானா கல்யாணம் ஆகியே 1 மாதம் ஆகுதுங்கிற. நீ சொல்கிறதுல எதுதாண்டா உண்மை அப்படி இருக்கு எனக்கு. நான் இதுதான் சொன்னேன். இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப் ஷாப்பிங் ஈவெண்ட் போயிட்டு வந்தாங்க. அங்கே கூட என்னாச்சுன்னா எல்லாரும் கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் வந்து டெய்லி எவ்வளோ போகுது, எவ்வளோ பேர் கிளிக் பண்ணுறாங்கலாம் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க, பார்க்கறது இல்லைங்க. ஏன் பார்க்கறது இல்லை அப்படின்னா, யூடியூப் இதே பார்க்க மாட்டாருங்க, நான் தாங்க பார்த்து சொல்லிட்டு இருப்பேன். இந்த பாருங்க அனலிட்டிக்ஸ்ல எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ஏன் பார்க்க மாட்டேன்னா, சில சமயங்களை நம்மளே அறியாமல் சில விஷயங்கள் நம்ம ரேஸ் மாதிரி எடுத்துப்போம்.
அப்புறம் தேவையில்லாம ப்ரெஷர் பில்ட் ஆகும். இப்போ நான் வந்து நம்பர் ஆஃப் வீடியோஸ் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அப்போ இன்னும் நிறைய ரெவன்யூ வரும்னு நினைக்கிறேன் நீ வை. அப்போ யார் தலை ஊருலும் அடுத்து நான் இங்கே வந்து உட்காந்துட்டு முட்டிட்டு வீடியோ தள்ளுவேன், உங்ககிட்ட வந்து கிடக்கும் எங்கடா முடிச்சியா நான் என்ன முடிச்சிட்டீங்கன்னு என்ன அப்படின்னு மாட்டேன் சைடில் கிடக்க வேண்டியதான் முடிச்சிட்டீங்க. அப்போ ரியாலிட்டி வந்து நம்மளை எப்போ கில் ஆகும் அப்படின்னா இந்த யூடியூபே நம்மளை வந்து ஊக்குவிக்கிறன்ற பேர்ல நம்மளை மோட்டிவேட் பண்றன்ற பேர்ல நம்மளை ஓவர் ஒர்க் வாங்க ட்ரை பண்ணலாம். காசு கொடுத்தா என்னாலும் பண்ணிடலாமா அப்படிதான் சில சமயங்களில் நம்ம யோசிச்சு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கணும். நான் கூட்டம் சேர்க்கணும்னு நினைச்சு வீடியோவே பண்ணலையே, எனக்கு கூட்டமே வேணாம், நான் சொல்றது தப்பு இல்லாடி கரெக்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நம்பர் ஆஃப் பீப்புள் இருந்தா போதும். நான் தப்பா ஏதாவது பண்ணேன்னா அதை தடுக்கிறதுக்கும் அவங்க வேணும், நான் கரெக்டாக நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அதை பயன் எடுத்துக்கிறதுக்கும் அவங்க வேணும். அவ்வளோதான் எனக்கு தேவையை தவிர கூட்டம் சேர்த்து நான் என்ன பண்ண போறேன்? இன்னும் கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு நானும் வந்து போய் நிக்கலாமா? அப்ப ஓகேயா, நான் சிஎம் நீ டெப்யூட்டி சிஎம், ஓகேயா ஜாலியா? ஓகே தானே? இப்போ நான் தான் புசி ஆனந்தா. தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. ரைட்டு. இப்போ ஒன்று வந்து எப்படி பழக்கிறாங்கன்னு மட்டும் வர கமெண்ட் செக்ஷன்ல அது தப்பாயிடும், அது தப்பாயிடும். அடுத்தபடியாக இவனுங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு அறிவு இல்லைன்னா நாங்களா ஏதாவது ஒரு பேர் சொல்றோம், அதான் வச்சு தொலைங்கடா. ஆனா இந்த பேர்ல வருமானு தெரியல. 8 Gen 5 8 Gen 5ன்னு வச்சா நல்லா இருக்குல்ல? 8 Gen 5 வச்சா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, iOS 26 மாதிரி ஆயிடும். அப்ப 8 Gen 4 தேடிட்டு போவானுங்க ஒரு 4 பேர், அப்படி ஒன்றாங்க இருக்காது. 8 2 தானே வரணும். 8 2 3 4 எல்லாம் காணும் ஜின் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. இல்ல அட்லீஸ்ட் 8 2 கூட ஓகே தான். 8 ஸ்கொயர் அந்த மாதிரி 8 2 தான் வரப்போகுதுன்ட்டாங்களே. அப்புறம் இது 8 Gen 5 போட்டு வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, இது என்ன லூஸ் தனமோ, ஏன்னா 8 Gen 5 வரப்போகுதுன்றாங்க. நிறைய இடத்துல பார்த்தேன் இந்த 8 Gen 5 அப்படின்னு தான் போட்டு. இப்போ இதே ஒரு கன்ஃபியூஷன் தான், 8 Gen 5 வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அது வந்து அதுல ரெண்டு ப்ராசஸர் வேரியன்ட், 8 Gen 5 8 Elite 2 அப்படின்னு ரெண்டு வரப்போகுதுங்கறாங்க. அப்போ இங்கேயும் ஒரு கேள்வி இருக்கு, 8 Gen 4 எங்கட பாயோஷ் எங்கட? பரவாயில்ல, டிமென்சிட்டி பார்த்தா அந்த ஒரே ட்ராக்ல இருக்கான். இப்போ 9500 அவனும் பேர் மாத்தாம குழப்பம். ஒரு ஆளு இந்த இன்ஃப்ளூயன்சர்னு அதான் நிறைய பேர் மீட் பண்றாங்க அப்பப்ப. அதுல ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிமென்சிட்டி வேற லெவல் ஆயிடுச்சு ப்ரோ, சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. அதான் நான் மட்டும் டிமென்சிட்டி இன்னும் கல்காலத்துல இருக்கான், இன்னும் வந்து ஒளி எடுத்து ஒளிக்கு சேர்த்து ஒரு போனை எடுத்து சும்மா பீரோலுக்காக திருப்பி எடுத்துருந்தாரு. Reno 14 ஏன்னா வெறும் வீடியோ பிளே பண்ணது ஹிட் ஆகுதுங்க. அது சும்மா எனக்கு வந்து இப்போ குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கு, நம்ம வார்ம் ஆகுது. அதனால Reno 14 இஸ் ஒன்ஸ் அகைன் குட் ஃபார் செல்ஃபி கேமரா, ரியர் கேமரா, போட்டோகிராஃபி. மிக்சட் ஃபீல் ரொம்ப மிக்சடா தான் இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணேன். இதுக்கு பெட்டர் பார்த்தா Vivo T4 Proவா, அது வந்து இன்னும் பெட்டரான ஒரு அசிங்கத்தை சொல்லிட்டேன். குட்டிக்காரன் அடிச்சு எங்கேயாவது செகண்ட்ஸ் மார்க்கெட்லயாவது போய் 4 பேர் கால் கையில விழுந்தாது Reno 12 Pro வாங்கிப்பேன் நான். அது கூட நல்லா இருக்கும். ஓ ஆமா, டேப்ல சரியான growth அம்ல. சாமி மொபைல் டிவிஷன்ல சர்க்கிட் இருந்தாலும் டேப்ல புரட்சிகரமா எவ்வளவு growth மட்டும் பாருங்க, 28.5% லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணா. மற்ற எல்லாருமே வந்து சர்வரில் தான் இருக்கானுங்க. லெனோவோ அதுக்கப்புறம் லீட் எடுத்திருக்காங்க. இந்த லெனோவோ வந்து கமெண்ட் செக்ஷன்லயே நிறைய நண்பர்கள் சொன்னீங்க ஆக்டா ஸ்பீக்கர் அல்டிமேட்டாக தெரியும். உள்ள ப்ராசஸர் பார்த்தா G99, ஹீலியோ G99 தான். அது குப்பை தான். இந்த தான் புரிதல் வேணுங்கிறேன். எனக்கு இதுதான் காண்டாகுது. எனக்கு 8 Elite ஏன் தரல லெனோவோ, எனக்கு 8 Elite ஏன் நீ தரல? டேப்லெட்டுக்கு 8 Elite, டேப்லெட்டுக்கு 8 Elite கொடுக்கலாம்டா, அது எப்படி அப்புறம் 19,000 கொடுக்க முடியும்? எனக்கு இது புரியல. நான் இதான் திரும்ப சொல்றேன். எப்படின்னா லெனோவோ வந்து மீடியா கன்சம்ஷனுக்கு அவன் ஒரு டேப் பண்றான். 8K ல இருந்து 20K ல செமையா வச்சிடறான். 20K கிட்ட தான் அந்த கிக் ஸ்டாண்டோட டேப் இருக்கு. அதுல 8 ஸ்பீக்கர் இருக்கு. 8 ஸ்பீக்கர் மட்டும் இல்லாம G99 தான் ப்ராசஸர். இப்போ என் கேள்வி என்னன்னா, படம் பாக்குற மாதிரியான விஷயங்களுக்கு அந்த ஸ்பீக்கரோட இமேஜின் பண்ணி பாருங்க. வீட்டுல கிட்ஸுக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு, இப்போ என்ன ஒன்று வந்துருக்குது, அந்த மகாவத்தார் ஏதோ ஒன்று வந்துருக்குல்ல, அதை நம்ம வந்து இப்போ இந்த லெனோவோ டேப்ல போட்டோம்னா அந்த 8 ஸ்பீக்கருக்கு அதுக்கும் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும். இதுதான் யூஎஸ்பிங்கிறேன். OnePlusல பேட் லைட்னு ஒன்று இருந்தது. அதே சமயம் ரெட்மி பேட் 2ன்னு ஒன்று சுத்துது. ரெண்டுமே பக்கத்துல தான் இருக்கு. 1000 ரூபா அவ்வளவுதான் வித்தியாசம் வரும். ரெட்மி பேடை பார்த்தா அதுல என்னென்னமோ இருக்கு. சிம் கார்டு ஆப்ஷன் தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான டிஸ்பிளே 2.5K அதிகம். இவன் பார்த்தா 1080pங்கிறான். எல்லாமே அதே G100 அல்ட்ரா இந்த சிப்பு தான். OnePlus ஸ்பீக்கர்ல மட்டும் ஸ்கோர் பண்ணுது. ஸ்பீக்கர் மட்டும் ரெட்மியோட லோடா இருந்தது. நைஸ். அதுக்காக தான் சொல்றேன், மென்மேலும் படிங்க, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. இந்த காலேஜ் போனீங்கன்னா நீங்க நல்லா படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நாங்கள் எதுவும் ஆகலை. இல்ல எனக்கு இது வந்து எங்கேயோ லீடு வருது. யாரோ ஒரு செலிபிரிட்டிங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஜுகேஷன்ல நீங்க ஃபெயில் ஆனாலும் ஸ்கில்ல வளர்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடலாமா. ஏமா நான் ஒரு ஸ்கில்ல வளர்க்கணும்னா 4 இடத்துல போய் 4 விஷயம் படிக்கணுமா? படிக்கவே தெரியலன்னா நான் எப்படிமா போயிட்டு நான் ஸ்கில்ல வளர்க்க முடியும்? அவங்க வளர்த்த ஸ்கில்ல பார்க்கலையா? எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் வந்து நிறைய வெப்சைட்ல இருக்கும். நிறைய வெப்சைட்ல இருக்குமா? சரி, அவங்க ஏதோ ஸ்கில் சரியா, அவங்க ஸ்கில்ல எல்லாருக்கும் போய் கத்து கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல. கரெக்ட் தானே?
அவங்க ஸ்கில்லாம் கற்றுக் கொடுக்குற ஸ்கில் இல்லை, பேசாம இருங்க. சரியா இல்ல அவங்க சரி என்னடா பண்றாங்க அதையா சொல்றா. யாருங்க அந்த ஸ்கூலு? நான் அந்த டீடைல்ஸ் அவ்வளோலாம் பார்க்கல. நம்ம குரூப்ல சில மக்கள்லாம் இதை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அண்ணே எப்படி கெட்டு போயிருக்கு பத்தியா அப்படின்னு. எனக்கு வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் படிக்கும்போது கொஞ்சம் கூச்சமாவும் வெக்கமாவும் இருக்கு. ஏன்னா இந்த நரேஷ் பையனோட காலேஜுக்கு நான் போயிட்டு வந்தேன், என்னையும் அப்படிதான் பார்த்துருப்பாங்களா, ஐயோ அப்படிதான் இருந்தது எனக்கு. இஸ்ரோ கூட அப்ரோச் பண்ணி பாருங்க, இஸ்ரோவோ இல்லாட்டி டிஆர்டிஓ இருக்கு சரியா. சில சமயங்கள்ல ஒரு சில பொலிட்டீஷியன்ஸை கூட நீங்க கூப்பிடலாம். எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படிப்பட்ட ஆளுங்களை தயவு செய்து கூப்பிடுங்கன்ற. அந்த இடத்துல வந்து மேனேஜ்மெண்ட்ஸ் என்ன பண்ணிடுதுன்னா, நம்ம ஏன் அலையணும், ஸ்டூடெண்ட்ஸே பேசாம உங்களுக்கு ஃபேவரான ஆளையே நீங்க கூப்பிட்டுருங்க, அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்ஸ் முடிவு பண்றாங்க. அதுதான் தப்பு. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியும். எங்களுக்கு என்ன நடந்துன்னு சொல்றேன். காலேஜ் நான் படிக்கும்போது டிஎன் சேஷன் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு போய் போட்டு பாருங்க. இது ஒரு டெரர் கை. அவர் பேசுனதே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருந்தது எல்லாமே. படிக்கலைன்னா நான் போவேன் அந்த மாதிரி தான் பேசுவார். வித்தியாசமான பர்சன். நீங்கள் டிஎன் சேஷன் பற்றி போய் செக் பண்ணி பாருங்க. நான் அடுத்து என்னன்னா, அடுத்த கல்ச்சுரல்ஸ்லேயே இது வந்து ஒரு ஈவெண்ட்ல வந்தாரு. அடுத்ததுலேயே அருண் விஜய் வந்தார், ஆஞ்சாவேலு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தம் வந்து இது எப்படின்னா, மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகி போய் கூப்பிடும் போது இந்த அளவுக்கு ஒரு ஆள் வராரு. ஸ்டூடெண்ட்ஸ் கையில விட்டதுமே யார் வந்தான்னு பார்த்தோன்னா இவர் அருண் விஜய் தான் வந்தார். அதுக்காக அருண் விஜய் வந்து இன்னைக்கு இருக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ பரவாயில்ல. வந்து ஸ்டேஜ்ல டான்ஸாவது ஆடி காமிச்சிட்டு போனார் மனுஷன். ஸ்கில் எல்லாம் இருக்கு. ஆமாடா, அவருக்கு என்ன ஸ்கில் இருக்குன்றதே ஷோகேஸ் பண்ணிட்டு போனாரா. இப்ப இருக்கிறவங்க நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க அங்க ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா. ஸோ ஆக மொத்தம் ஷாமியோட டேப் சேல்ஸ் க்ரோ ஆயிருக்கு. ஆமாம், நல்லபடியாக க்ரோ ஆயிருக்கு. அதை தொடர்ந்து போன வாரம் பார்த்தா HyperOS 3 ஆமாம் தனியாக வரும், சைனாவில் ரிலீஸ் ஆகிடுச்சு. நிறையா கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீச்சர் இன்க்ளூட். சரி, ஏதோ ஒன்று அது வந்து என்னன்னா, இதுக்கும் அந்த பூனை கூட்டம் வந்துருச்சு. சரியா, எனக்கு தெரிஞ்சு அந்த பூனை அக்கௌண்ட்டு ஒரே ஒருத்தன் தான் மெயின்டைன் பண்ணுறான் போல. அதே போஸ்ட்டை தான் எல்லா பூனையும் போட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு இது புரியவே இல்லை. இது கலர் வைஸ் வந்ததுன்னா இப்ப பேசிட்டு இருக்கானுங்களே, ஸ்மூத்தா இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படின்றான். டேய் சரிடா, என்ன 1200 ஹெர்ட்ஸா போகுது அப்படி இருக்கு. சரியா, அவன் பேசுறதை கேட்டா இவனுக்கு வந்து HyperOS 3ன்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. சரியா, இப்போ ஷாமிக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அப்போ இவன மாதிரி அவன் வருவாங்க, ஷாமி பாட்ஸ் ஆர் பைட்டிங் மீ அப்படின்னு இவனுக்கு தான் போடுறான். டேய் நீங்களா சத்தியமா சிக்கனீங்க. இவனுங்க போய் ஷாமி ஃபேன்ஸ் பத்தி பைட்டிங்றானுங்க. ஆமா, ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு என்ன பண்றானுங்க, இப்போ ஒண்ணு இல்லைங்க, உங்க கிட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க, ஷாமியோட எல்லா ஃபிளாக்ஷிப்ஸும் வேஸ்ட், நீங்க ஷாமி யூசர்னு வைங்க, உங்களே அறியாம நீங்க ட்ரிகர் ஆவீங்க. இதுதான் என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங். இதான் வந்து இந்த பூனை பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் திரும்பியும் சொல்றேன், சில இடங்கள்ல ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா அவசியம். நான்லாம் மூஞ்ச காமிச்சு நேரில் வந்து பேசிட்டு இருக்கேன். நான் இப்போ ஏதாவது தவறான ஒரு சில கண்ணோட்டங்களை, தவறான ஒரு சில இன்ஃபர்மேஷன் எனக்கு பதிவு பண்ணனா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தாங்கிறது தெரிஞ்சுதானே பேசுறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தா லிங்க்டின் அது வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிசினஸ்க்கு அதான் மோஸ்ட்டாக அது இப்போ புது பூனை பிளேஸ் மாதிரி இருக்கு. ஆஃபீஸ் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம், ஆனால் உங்களோட செல்ஃபி கேம் ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபேஸ் ஐடென்டி பண்ணணும், உங்கள் ஆதார் அட்டாச் பண்ணணும், டிஜிலாக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆதார் வந்து கரெக்டா. இதெல்லாம் ஓகே. அடுத்த ஒரு கேள்வி வைப்பேன், என் மூஞ்ச தவிர வேறு ஏதாவது ப்ரொஃபைல் பிக்சர் வச்சனே அக்கௌண்ட் பேன் ஆகணும், பண்ணுவியா? ஆமாம், உங்கள் ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் இருக்கணும். நேம் ஓகேடா, அதே நேம் இருக்கணும். டிபி வந்து உங்கள் பேஸ் தான் இருக்கணும். ஆமாம், இப்போ லிங்க்டின்ல வந்து அதை கொண்டு வந்திருக்கான். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நான் இந்த ஆஃபீஸில் ஃபேக்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது. இமானுவல் ப்ரோக்கும் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கேன், 5-6 கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லாத்தையும் செலக்டடு. சரியான பேக்கேஜ். சரியா, இவனுக்கு வந்து மாச சேலரி ஒரு கம்பெனிலேருந்து 1.5 லட்சம் கூட வச்சுக்க. அதே ஒர்க்கை பண்ண தெரிஞ்ச ஒரு 5-6 பசங்களை வந்து இன்டர்வியூ எடுத்து ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணி உள்ள 6 பேர் உட்கார வச்சு இவன் ஐடியிலேயே வந்து 6 கம்பெனிக்கு வேலை பார்க்க வச்சான். எல்லாருக்குமே சேலரி 30,000 40,000 கொடுப்பான். அப்போ இவனுக்கு எவ்வளோ லாபம் வரும்? பயங்கர பிசினஸ் மைண்டடா இருந்து. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போ நீ சொன்னது ஆப்பு. இப்போ ரீசெண்டாக இந்த லிங்க்டின் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு தான் மாட்டிக்கிட்டான். லிங்க்டின்லயே இங்கே தான் சிக்கி மாட்டிக்கிட்டான் போல. ஸோ அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். இப்போ இது என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, பேராசை. இது எப்படிப்பட்ட ஆசை? ஒரு 5 பேரோட வேலையை தட்டி பறிச்சிருக்கான். அவன் ஒரு இடத்துல வேலை பார்த்துருந்தானா மீதி 5 இடத்துல வேற யாரோ வேலை பார்த்துருக்கணும் அந்த சேலரிக்கு. அதை தவிர இவனும் பாருங்க என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் மாதிரி வந்து ஒரு ஒர்க் ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஓகே, இப்போ இதே மாதிரியான ரெகுலேஷன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வரணும், ஃபேஸ்புக்லேயும் வரணும். உங்கள் ஆதார் அட்டாச் பண்ணணும். நீங்கள் யாருங்கிற ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அட்லீஸ்ட் அந்த ஆப்புக்காவது ரெஜிஸ்டர் பண்ணணும். சும்மா கண்ணாப்பினாலும் எல்லாருக்கிட்டையும் 10-15 அக்கௌண்ட். திரும்பியும் அதான் சொல்கிறேன், மூஞ்சி பேர் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன கருத்துனாலும் எடுத்து முன்னாடி வை, அவ்வளோதான். அது இல்லாத பட்சத்தில் இதை வந்து நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ நீ இதெல்லாம் சொல்லும் போது. ஏன்னா நான் இதை சில சமயங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கேன். அவனா வந்துருவாருப்பா, நீ வீடியோ போடு, நீ சேனல் ஆரம்பின்னு சொல்லுவாருப்பா, நீ உன்னோட பேரை காட்டும் மூஞ்ச காட்டுன்னு சொல்லுவாருப்பா அப்படின்னு ஒரு சிலர் வருவாங்கல்ல. அது தேவைதான். அது எப்போ உங்களுக்கு புரியும்னா, நீங்கள் என் வயசில் இருக்கும்போது உங்ககிட்ட அவனா இந்த மாதிரி வந்து ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான் தப்பா இன்ஃபர்மேஷனோட, அப்போ உங்களுக்கு கோவம் வரும். அது வரைக்கும் உங்களுக்கு அது புரியாது. ஆமாம், சரியா? இப்போ இந்த மாதிரியான ரெகுலேஷன் வரும்போது இப்போ என்னோட சுதந்திரம் போச்சுன்னு வாங்க. சுதந்திரம் எங்கேயும் போல.
அது போக காரணம் என்ன, இவ்வளவு நாள் நீ பண்ணிட்டு இருந்த உருட்டு வேலைகள். நீ அதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தானே அந்த பிரச்சனை வந்திருக்காது. அவன் ஒருத்தனே உட்காந்துட்டு 6 கம்பெனிக்கு வேலை பார்க்காம இருந்திருந்தானே அந்த பிரச்சனை வந்திருக்காது. சோஷியல் மீடியா ஃபுல்லா உட்காந்துட்டு எங்கேஜ்மெண்ட் ஃபார்மிங்காக ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸை பரப்பி அதன் மூலமா எங்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணாம இருந்திருந்தானே இந்த பிரச்சனை வந்திருக்காது. சரி, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ் இஸ் ஆன் தி வே. சரியா, அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் we will be posting. இப்போதைக்கு Flipkart தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. அமேசான் பொறுமையா வருவான் போல இருக்கு. மோரோவர் அது பொறுமையாலாம் இல்ல. இப்போ சப்போஸ் செப்டம்பர் 12ஆம் தேதி பிக் பில்லியன் வைப்போம் இந்த மந்தோட மிட்டுங்க ஸ்டார்ட் பண்றது. சரி, செப்டம்பர் 12ன்னு வைப்போம், சும்மா சொல்றேன். செப்டம்பர் 10ஆம் தேதி கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல். திடீர்னு இந்த வடிவேல் படத்துல அவனை எங்கடா போச்சு வச்சுங்க, நான் தானே அனாதை படம் நினைச்சு போச்சு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமேசான் திடீர்னு எந்திரிப்பான். 10ஆம் தேதி வருவான். அவன் 10ஆம் தேதின்னு சொல்லும் போது தான் அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு 8ஆம் தேதியில இருப்போம். 10ஆம் தேதி அவன் சொல்லி அவன் பேனர் போட்டுக்கிட்டு இருப்பான். Flipkart என்ன சொல்லுவானா, பிளஸ் மெம்பர்ஸ்க்கு நாங்க 9 நள்ளிரவுல இருந்தே ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்மா. ஆமா, நாங்களும் வர அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே வீடியோ போஸ்ட் பண்றோம். உங்களுக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் தெரியும். அடுத்து சென்ற வாரம் ஒரு நியூஸ் வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கும். அது என்னன்னா, ஸ்ரீசாந்த் ஹர்பஜன் சிங் அந்த கான்ட்ரவர்சில அந்த பிரச்சனை தெரியும். அது ரிலேட்டடா ஏதோ ட்ரெண்ட் ஆகுதுன்னு மட்டும் எப்படி புரிஞ்சுதுன்னா எனக்கு சுத்தமா தெரியல. ஒரே ஒரு ட்வீட், how come this video which is 17 years old got trended அப்படின்னு ஒன்னொருத்த மட்டும் தான். அது ஏன்னா அப்போ வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணாங்களா, அதான் எல்லாம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் டோர்னமெண்ட் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அதான் மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஐபிஎல் தான் நினைக்கிறேன். காரணத்துல அரைஞ்சது அதுவா, கண்ணத்தை அரைஞ்ச கிளிப் வந்து அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு பேட்ச் ஒர்க் பார்த்து முடிச்சிட்டானுங்க. ஆனா இப்போ அந்த கிளிப்பை வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஹர்பஜன் சிங் வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு இப்போ வந்துட்டு அதை ரிவீல் பண்ணிருக்கு. இப்போ எதுக்கு அதை ரிவீல் பண்ணீங்க அப்படின்னு தான் டாபிக். அப்போ வந்துட்டு ஆடு போட்டு அதை முடிச்சிட்டானுங்க. ஆடு போட்டு அந்த இடம் தெரியாத மாதிரி பண்ணிட்டானுங்க. எங்கே ஓப்பன் ஆகுனா ஸ்ரீசாந்த் இப்படி கண்ணத்தில் கை வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு எல்லாம் சண்டை போடுவாங்க. அதுதான் வந்து அப்போ லைவ் ஆச்சு. அந்த அடிச்சது வந்து லைவ் ஆயிருக்காது, ஆனால் இப்போ லைவ் பண்ணிட்டானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு உடனே ஸ்ரீசாந்த் என்ன பண்ணியிருக்காரு, வயிற்றுல ஒரு கிக் அடிச்சு கண்ணத்தில் ஒரு அடி அடிச்சு என்னன்னா இப்போ வந்துட்டு நிறைய என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து குழந்தைய பிறந்துடுச்சு. அவங்க குழந்தைங்களே இப்போ ஓரளவுக்கு பெரிய ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சீப்பாக இதை வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து சொல்லி இதை தான் சொல்கிறேன், என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங். எனக்கு புரியல. இதான் வந்து என்ன பேராசை, எல்லாருக்கிட்டையுமே பேராசை இருந்தால் எங்கே போகிறது. இந்த கிளிப்பு போட்டால் ட்ரெண்ட் ஆகும்னு தெரியும். ஏன்னா இது பெரிய ட்ரெண்டான விஷயம் இது. அதை போட்டு அடுத்து போய் தேடுங்க. சைமன்ஸ் ஹர்பஜன், சைமன்ஸ் ஸ்ரீசாந்த் இவங்களாம் கூட அடிச்சுக்கிட்டாங்க ஆஸ்திரேலியா டூரில். அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து பொறுக்கி போடுங்க. பேராசை, எனக்கு வியூஸ் வேணும், அதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன். கரெக்டு தான். இது எப்படி, இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். ஓகே, சரிங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் வந்து பார்த்துருக்கோம். சிவபரணி சிவசரகே பார்க்கலாங்க. பை பாய்.